அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசானுக்கு வணக்கம். சித்தர் ஞான மார்க்கத்துக்கு வந்திருக்கும் மெய் அன்பர்களே, உங்கள் அனைவரையும் வருக வருகென வரவேற்று சித்தர் ஞான மார்க்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். இப்போ உங்களுடைய கேள்வி பதில் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். பொதுவாக மகான்கள்னு சொல்லணும், அல்லது சித்தர்களுடைய பேரை சொல்லி கேட்கலாம். இங்கே ஒரு மார்க்கமாக நிறுவனமாக நடந்துகிட்டு இருக்கிறீங்க, வள்ளலார் வரைக்கும் எல்லாத்து பேரை சொல்லி கேட்கலாம். வள்ளலாருக்கு அப்புறம் வந்தவங்க பேரை யார் பேரையும் சொல்லி கேட்காதீங்க. சரி, இப்போ ஒருத்தர் தியானத்தில் உயர்ந்த நிலையில் ஒரு குரு இருக்கார். இப்போ ரமணர் மாதிரி, சேஷாஸ்திரி மாதிரி, யோகிராம் சுரத்குமார் ரைட்டு. அப்படி இருக்கும்போது சில பேர் மேலே போனாங்க, அந்த இதை எட்டி பார்த்துட்டு வந்துட்டாங்க. ஆனா எல்லாருமே இந்த புவியில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க, யாருமே அதை போய் எட்டி பார்த்துட்டு தான் அதோட கலந்து போகல அப்படின்னு சொல்றாங்க. சரி, அங்க எதை போய் எட்டி பார்த்தாங்க? இப்போ மனிதனுடைய மனம் தன்னுடைய மன நிறைவாகாத வரைக்கும், ஏற்கனவே ஒரு வீடியோ சொல்லியிருக்கிறேன், 1000 மார்க்கத்துக்கு போனாலும் 1000 உபதேசம் வாங்கினாலும் விளக்கம் புரியவே புரியாது. எனக்கு நைட்டு இதெல்லாம் பார்த்தேன், இதெல்லாம் வந்துன்னு நான் ஒன்று சொல்லி ஒரு புக்கில் எழுதி வச்சேன்னா அதை பார்த்து நம்பிக்கிட்டு இருப்பேன். நான் என்ன பார்த்தேன் பார்க்கலைங்கிறது உனக்கு தெரியுமா? தெரியாது. நான் பார்த்தங்கிறதுக்கு என்ன அடையாளம், பார்க்கலைங்கிறதுக்கு என்ன அடையாளம்? நான் சொல்கிறது புரியுதுங்களா? நான் இறைவனை போய் நேர்லேயே பார்த்துட்டு வந்துட்டு காட்சிங்கிறேன், என்னையும் அதை கூட்டிக் கொண்டு காட்டுன்னு நீ கேட்குற. நான் கூட்டிக் கொண்டு காட்ட முடியுமா? அப்போ அவங்க காட்சி கண்டது உண்மை, பார்த்தது உண்மை. அதுக்கு திருமந்திரத்தில் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான், ஆன்மீக அனுபவத்தை வெளியே சொல்லாதீங்கன்னு, தியான அனுபவத்தை வெளியே சொல்லாதீர்கள். அவர் சொல்கிறது மெய் வாக்கு, வேத வாக்கு. இப்போ நீங்கள் 6 மாதத்துக்குள்ளே அந்த நிலையை அடைஞ்சிட்டீங்க, தெரிஞ்சுக்கிட்டீங்க, எந்த பதிவுமே இல்லை, தொட்டதையும் கப்புன்னு பிடிச்சிக்கிட்டீங்க. இன்னொரு அந்தம்மா தவத்தில் உக்காந்தா கடை பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, புருஷன் மேலே கோபம், பொண்டாட்டி மேலே கோபம், நங்கையா மேலே கோபம், மச்சாண்டா குழந்தனா மேலே கோபம், ஏகப்பட்ட கோபம், குடும்ப பாரத்தை வச்சுக்கிட்டு இருக்குது. 6 வருஷமாக தவத்துக்கு வருது, மனசு நிற்கவே இல்லை. நீங்கள் ஒரே தம்மா தெரிஞ்சுக்கொண்டு வந்தீங்க. அப்போ அந்தம்மா கேட்குது, 6 வருஷமாக நான் அந்த தவத்துக்கு வரேன், எனக்கு கிடைக்காத காளியாம்மா உனக்கு எப்படி கிடைச்சா? இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவீங்க? உன் மனசு காலியாக இருக்குது, காளியாம்மா பூந்துக்கிட்டா. அங்கே இடம் இல்லையே, ஊசி குத்து கூட இடம் இல்லையே, எப்படி காளியாம்மா பூதுவா? அப்போ தாத்தா காலத்தில் 3 தலைமுறைக்கு வெட்டிட்டு போன கிணறு அப்படியே புழைங்கிட்டே இருக்கிறான். சேர்ந்து 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 ஒவ்வொரு தலைமுறைக்கு இன்றைக்கி தான் பக்கிட்டு இடிக்குது, உச்சத்துக்கு வந்திருக்கிறோம். இன்ன வரைக்கும் அவ்வளோ நீர் தெரியல, அனுபவிச்சுட்டு போயிட்டோம் சுகத்தை. இப்போ என்னடா பக்கிட்டு இடிக்குதே? முதல்ல பக்கிட்டு 4, 5, 6 அடி ஆழம் தண்ணி போயிட்டு இருந்து நம்ம கல்யாணம் போச்சு புதுசில். இப்போ 10, 20 வருஷத்தில் பக்கிட்டு போட்டால் இடிக்குதேன்னு பார்த்தா மண் சேர்ந்து போச்சு. இப்போ இதை தூர் வாரணுமில்ல, தூர் வாரினதுக்கு அப்புறம் தான் நீ உள்ளே போய் தண்ணி எடுக்க முடியும். அது மாதிரி மகான்களுக்கு காட்சி நடச்சது உண்மை, படித்தது உண்மை. அவர் ஜோதி ஆகிட்டாருங்கிற 4 பேர்த்த கூப்பிட்டு வச்சுட்டு நிறுத்திக்கிட்டு நான் ஜோதி ஆகிறேன் பாருன்னு சொன்னாரா? நான் கதவை சாத்திக்கிட்டேன்னு தானே சொன்னார். பட்டினிதார் மறைஞ்சிட்டார், மண்மறைவு ஆகிட்டார், லிங்கம் ஆகிட்டார். அந்த பசங்க சொல்கிற மாதிரி தானே வச்சுருக்கிறான். குழந்தைங்க ஊரை கூப்பிட்டு நிறுத்தி நான் பூமியில் இறங்குறேன்னு சொன்னாரா? இதையெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே ஆன்மீகவாதியை சொல்லக்கூடாது. நதி மூலம் ரிஷி மூலம் தப்பாக போயிடும். நீங்கள் இதிலேருந்து உள்ள அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும். என்ன பண்ணினாலும் எப்படி மேலே போவ? உன்னுடைய மனசு போகும், உடம்பு இங்கே தான் கிடக்கும். உசுறு விண்ணுக்கு போவோம், உடம்பு மண்ணுக்கு போவோம். அப்போ அந்த விண்ணுக்கு போகிற உசுரை நான் போயிட்டு வந்திருக்கிறேன்னா அவங்க கண்ணை மூடி நினச்சா உடனே அந்த விண்கலத்துக்கு போயிடுவாங்க. அந்த நினைவு போயிடும், அவங்க போகிறதில்ல. அது 100க்கு 100 உண்மை. நமக்கு அப்படி கிடைக்குமானா எந்த நினைவுமே இல்லாத இருக்கணும். சரணாகதியுமாங்க, சரணாகதிங்கிற தர்மம். தியானம் பண்ணுறதுன்னு என்ன? உன்னுடைய உசுரை இறைவங்கிட்ட தானம் பண்ணிட்ட. தர்மம் பண்ணுறது தினசரி தர்மம் பண்ணுறோம். நேற்று பண்ணினா இன்றைக்கும் பண்ணணும், நாளைக்கு பண்ணலாம். ஒரு தர்மசாலை வச்சு கூட பண்ணலாம். தர்மசாலை வச்சுருக்கிறான், தர்மசச்சை வச்சுருக்கிறான். தான சத்திரம்னு எங்கேயாவது வச்சுருக்கிறானா? தர்மசாலை வச்சுருக்கிறான், தர்மசத்திரம் வச்சுருக்கிறான். தான சத்திரம் எங்கேயும் இல்லை. ஏன்னா உடல் பொருள் ஆவி சர்க்குருநாதர்கிட்ட சரண் பண்ணிட்டீங்க. உங்களுக்கு யார் உபதேசம் கொடுத்தாங்களோ அப்போவே இந்த ஆன்மா அவங்க இந்த ஜீவன் முக்தி அடையிறதுக்கு நீ ஏற்றுக்கணும் அப்படின்னு மானசீகமாக ஒவ்வொருத்தரும் உபதேசம் கொடுக்குறவங்க அங்கே ஒப்படைச்சிட்டு தான் உங்களுக்கு உபதேசம் கொடுப்பாங்க. அவங்க உபதேசம் கொடுப்பாங்க. அப்போ இந்த உடல் பொருளுங்கிறது ஓம்கார நாதம், ஆவிங்கிறது மூச்சு. உடல் பொருள் ஆவி.
அப்போ பொருள்னா ஓம்காரம், ஆவினா மூச்சு, இது உடல். இந்த மூணையும் சர்க்குணாகிட்ட நீங்கள் சரண்டர் பண்ணிட்டீங்க. அப்போ நீங்கள் உசுரை தானம் பண்ணிட்டீங்க. உசுரை தானம் பண்ணிவிட்டு இப்போ தவம் பண்ணுறீங்க. அதுதான் தியானம் பண்ணுறது. தியானம்னா உசுரை சர்க்குணநாதனுக்குன்னு நீங்கள் வந்து தியானம் பண்ணிட்டீங்க. தர்மம் தினம் பண்ணலாம், ஆனால் ஒருக்காத்தான் தியானம் பண்ண முடியும். உபதேசம் ஒருக்காத்தான் கொடுக்க முடியும். அதை கொடுத்ததை மறுபடியும் வாங்கவும் முடியாது, அதை எடுக்கவும் முடியாது. அதனால் மகான்கள் முக்தி அடைகிறது, சித்தி அடைகிறது உண்மை. அந்த நிலைக்கு நாம்ளும் போகலாம், பாடுபடணும். காட்சியை காணாத காட்சியெல்லாம் அவங்க கண்டதும் உண்மை. இப்போ நமக்கு தெரியலையேன்னா அது எப்படி காட்ட முடியும்? இப்போ நானே இருக்கிறேன்னா உங்களுக்கு எங்கிட்ட 10 பேர் பண்ணிக்கிட்டு போகிறாங்க, ஒவ்வொருத்தருக்கு உடனே கிடைக்குதுங்கிறாங்க, கிடைக்கலைங்கிறாங்க. என்ன அதுக்கு உதாரணம் பள்ளிக்கூடத்தான் சொல்லுவாங்க. 60 பிள்ளைங்க பள்ளிக்கூடம் படிக்குது, ஒரே மார்க் வாங்குதா? வாங்கலையே. ஒரே பள்ளிக்கூடம், சொல்லித்தர வாத்தியார், ஒரே வாத்தியார், ஒரே புஸ்தகம். ஏன் அதுக்கு பாஸ் பார்க்க மாட்டேங்குது? அது அதனுடைய பாவப்பதிவு பொறுத்து. உங்களுக்கு அந்த புண்ணியம் இருக்குது, நீங்கள் வந்து ஒவ்வொரு ஆசிரமாக அலையிறீங்க, அந்த பாக்கியம் இருக்குது. உங்களோட பிறந்தவங்க நீங்கள் இருக்கிற ஊரில் எத்தனை பேர் இருப்பாங்க? செத்தியாக தவம் பண்ணிட்டு போகலான்னு வாங்க, கூப்பிட்டு பாருங்க பார்க்கலாம். 2000 காரணம் சொல்லுவாங்க. அவங்க இன்னும் எத்தனை பிறப்பு எடுக்க வேண்டியது வரும்? இதை அறிஞ்சிக்கிறதுக்கு எத்தனை பிறப்பு அவங்களுக்கு இன்னும் இருக்குது? அவங்கள நினச்சி பெருமைப்படணும், சந்தோஷப்படணும். பாவம், இவ்வளோ அருமையாக இருக்கிறாங்களே, இவ்வளோ அறியாமையில் இருக்கிறாங்களே. நெல்ல இடத்துக்கு போகிறோம், நாம் போகிறது என்னன்னு தெரியுது. எத்தனை வருஷமாக நம்ம வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு தவத்தில் இருக்கிறதுன்னு தெரியுது. அப்பேற்பட்ட கூப்பிட்டே கூட இந்த இடத்துக்கு வரமாட்டேங்கிறாங்கன்னா அவங்க மேலே தப்பு இல்லை. அவங்க விந்து அந்த மாதிரி பிறவி எடுத்து வந்திருக்குது. அவ்வளோ சீக்கிரம் தெரிஞ்சிக்க முடியாது. அதனால தான் அகத்தியர் பெருமான் 1 கோடியில் ஒரு ஆள் தான் அது வர முடியும். இந்தியாவில் எத்தனை கோடி பேர் இருக்கிறான்னா என்ன நீங்களாம் தவம் பண்ணுறவன் அத்தனை கோடி தான் இருப்பான். 140 கோடி பேர் இருக்காங்கன்னா உண்மையாக தவம் பண்ணுறவன் 140 பேர் தான் இருப்பான் இந்தியா முழுவதும் மொத்தத்துலேயும். அதில் நான் கூட சேர மாட்டேன், நான் கூட தத்துக்குட்டி தான். நான் சொல்கிறேன் 140 கோடி. ஏன்னா அகத்தியரனுடைய மெய்வாக்கு எப்படி பொய்யாகும்? சக்தியே பராபரம், ஒன்றே தெய்வம், சகல உயிர்களுக்கும் அதுவே ஆட்சி, புத்தியன் அறிந்தோர் புண்ணியோர்கள் பூதலத்திலே கோடியிலே ஒருவனுடன் சொல்லிட்டாரு. அப்போ பூதலத்திலே கோடினா உலகத்திலே ஒருவனா, உலகத்தில் இன்றைக்கி கணக்கு 850 கோடி சொல்கிறான். அப்போ 850 கோடிக்கு 850 பேர் தான் இருப்பான் உலகம் முழுவதுமே. நீங்கள் 850 பேர் இருப்பான், அதில் நாம் சிக்க மாட்டோம். 850 கோடியில் நாம் சிக்க முடியுமா? கண்டிப்பாக 850 பேரில் நாம் சிக்க மாட்டோம். அதுக்கு எனக்கு தகுதியெல்லாம் கிடையாது. அப்போ பார்த்துக்குங்க எப்படின்னு அந்த மாதிரி சொல்லிட்டு போயிருக்காங்க. அந்த அளவுக்கு பண்ணினா தான் நம்ம ஆன்மா போகும். அதனால் நீங்கள் வந்து பெரிய தேவ ரகசியம் பல தலைமுறையில் கிடைக்காதது உங்களுக்கு கிடைச்சிருக்குது. நீங்கள் எத்தனையோ பிறவியில் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். வள்ளலாரோட 5 பேர் பிறந்தாங்க, வேதாத்திரியோட 8 பேர் பிறந்தாங்க, அத்தனை பேருக்குமா முக்தி கிடைச்சிது? அதனால் அவங்களுக்கு தானே கிடைச்சிது. அதனால் உங்களுக்கு எத்தனை பேர்த்தோடு பிறந்தாலும் உங்களுக்கு தானே அந்த பாக்கியம் கிடைச்சிருக்குது. அதனால் இதுக்கு பேர் தான் விட்ட குறை, நீங்கள் தொட்ட குறை. பெரியோர்கள் சாதிக்க முடியாத விட்டுட்டு போயிட்டாங்க, அது விட்ட குறை. அதை நீங்கள் இடத்த தொட்டுட்டீங்க. விட்ட குறை தொட்ட குறை இருந்தால் அவங்க விட்டுட்டு போயிருந்தால் தான் இந்த ஆன்மீகம் உங்களுக்கு கிடைக்கும். ஆன்மீக வாட என்னன்னே தெரியாத மரணம் அடைஞ்ச ஆன்மாக்களுடைய பசங்க பிள்ளைங்க இதெல்லாம் எட்டியே பார்க்காது, எட்டி கூட பார்க்காது. அதனால் ஆன்மீகங்கிறதுல எல்லாமே உண்மை. அந்த காட்சியை சொல்ல முடியாத ஒரு இதில் சொல்கிறாரு, இல்லை ஒரு ஒரு ஓசோ வந்து சொல்கிறாரு, யார் ஒருவர் தன் உள்ளுணர்வை உணர்ந்துக்கிட்டானா, உள்ளுணர்வு சொல்வதை கேட்குறோன்னா எந்த குருவிட்டையும் நமக்கு நீ போய் உபதேசம் பெற வேண்டிய அவசியம் இல்லைன்னு. அது கரெக்டான 100% கரெக்டு. ஆனால் நீங்கள் உள்ளுணர்வு சொல்கிறத கேட்குறீங்களா? சிந்திக்காதானே வெளியே சுற்றிக்கிட்டே இருக்கிறீங்க. நீங்கள் உள்ளே இருக்கிறவன் சொல்கிறத அவன் மேலே நம்பிக்கை இல்லாதாமல் ஆசிரமாக போகிறீங்க. அதுக்கு 2000 காரணம் சொல்லலாம். உள்ளே இருக்கிற குருவை நீங்கள் இன்னும் நம்பலை. அதனால் ஒரு உள்ளுணர்வாக, அதுதான் திருமந்திரத்தில் இருக்கிற பாட்டு. என்னுடைய அட்டையில் முதல் பாட்டு கொடுத்துருப்பேன். யான் பெற்ற இன்பம், நான் பெற்ற இன்பம். கண்ணில் தவத்திலேருந்து பெற்றீங்க, கண்ணை மூடி உட்காந்து. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம். இதை வையகத்துக்கெல்லாம் பரப்பணும். வையகத்திலேருந்து தான் உள்ளே வருது. யான் பெற்ற இன்பம் பெருக வையகம், வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில். விண்ணுக்கும் மண்ணுக்கும் வான் பற்றி நின்ற மறைபொருள். இவர் காடு வச்சிருக்கிறாரு, ஏறும் உழுவலை, விதையும் போடலை, எதுவுமே பண்ணலை. மேலே விண்ணு இருக்குது, கீழே மண் இருக்குது. இவங்க எந்த விவசாயம் பண்ணவே இல்லை. 4 மாதம் கழிச்சு அங்கே போய் பார்த்தீங்களா புல் போட்டு முளைச்சிருக்கும் இல்லைங்க? கண்டிப்பாக. எத்தனை விதமான புல் இருக்கும், ஒரே புல்லாக இருக்குதா? அந்த விதை எங்கேருந்து வந்தது? இதை மட்டும் கற்பனை பண்ணிட்டு நீங்கள் நைட்டு தவம் பண்ணுங்க, உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் வேறு குருவே தேவையில்லை. அதனால தான் 2 பொருள் சேராத 3வது ஒரு பொருள் வராதுங்கிறது. ஒரு பொருள்லேருந்து ஒரு பொருள் வந்ததுங்கிறது அறியாமல். எந்த ஒரு பொருள் தயாரிச்சிருக்குது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். 2 பொருள் இல்லாத எந்த பொருள், ஒரு விதையை போட்டீங்களா கூட விதை 2ஆக பொழந்துக்கிட்டு வருந்துறீங்களா? ஒரு பக்கம் அம்மா, ஒரு பக்கம் அப்பா, நடுவாண்டு தான் தடை வரும்.
அப்போ மேலே விண்ணு கீழே மண், இந்த ரெண்டு சேர்ந்து தான் ஒரு தலை வருது. ரெண்டு பொருள் சேராத மூணாவது ஒரு பொருள் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ அந்த விண்ணுக்கும் மண்ணுக்கும், அதனால தான் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடில். ஊன் பற்றி நின்ற, உணர் உரு, குரு இல்லை உணர் குரு, அந்த இடத்துல குருன்னு நினச்சிக்காதீங்க, நிறைய பேர் அப்படி தான் நினச்சிட்டு இருக்கிறான் அந்த சீட்டில். உணர் உரு, உரு, உணர் உரு, இந்த உருவுக்குள்ள, இந்த உருவத்துக்குள்ள அதை உணரு. தான் பற்றி நின்ற தலை திடுந்தாமே, அவர் தான் குருமா. ஓசோன்னு சொல்கிறது கரெக்ட் தான். எனக்கு தெரிஞ்ச இந்தியாவில் உள்ள மகான்கள்லேயே அதிகமான நூல் எழுதின மகான் ஒரே மகான் யாருன்னா, இன்னைக்கு இந்த நூற்றாண்டு வரைக்கும் அதிகமான ஆன்மீக நூல் எழுதின ஒரே மகான் அது ஓசோன் மட்டும்தான். அவர் தான். ஓசோன் நூலை படிக்கிற அளவுக்கு நீங்கள் தைரியமாயிட்டாங்க, இறைவனை அருமையாக உணரலாமே. ஓசோனை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா, இறைவனை பற்றி அருமையாக உங்களையே ஆராய்ச்சி பண்ணி அவருடைய போஸ்ட் அதை வேணாலும் பாருங்கள், அப்படியே மெய் மறந்து இருப்பார். அது மாதிரி இருக்கணுமே. அவர் எங்கே அங்கே போ இங்கே போ அலைன்னு சொல்லி. அப்போ ஆனால் ஒருக்கா போகணும், அந்த இடத்த தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு குரு இல்லாத, தொட்டு காட்டாத வெத்த சுட்டு போட்டாலும் வராதுமா. இப்போ உடல் முழுவதும் காற்று ஓடுது, ஆனால் அவ்வளோதான். அதனால் அவங்க அறிவு கண்ணை காட்டி கொடுத்துருவாங்கம்மா. இதுதான் சொர்க்க வாசத்துக்கு உண்டான நடைன்னு காட்டி கொடுத்துருவாங்க. அதுதான் உபதேசம். தொட்டு காட்டுறது, தொட்டு காட்டாது, சுட்டி காட்டி தொட்டு காட்டுவாங்க. அந்த நடை திறக்கிறதுக்கு நீ தான் முயற்சி பண்ணணும், அது நீ தான் முயற்சி பண்ணணும். அதனால் எல்லா மகான்கள், ஓசோன்னு மட்டும் இல்லை, அனைத்து மகான்களும் ஞானிகளும் அதைத்தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. உன்னை உணராத, உன்னை அறியாத இறைவனை ஒருபோதும் அறியவே முடியாது, எக்காலத்துக்கும் அறிய முடியாது. உன்னை உணர்ந்தால் இறைவனை அறியலாம். உன்னை உணர்றதுக்கு ஒரு இடம் இருக்குது, நீயே உணர முடியாது. அதுக்கு தான் தொட்டு காட்டுறதுமாங்க. பெருமைக்கு வேணா சொல்லலாம், நானே உணர்ந்துக்குவேன்னு. அதெல்லாம் ஒரு காலத்துலேயும் நடக்காது. சும்மா பெருமைக்கு வேணா சொல்லிகிட்டு இருக்கலாம், எதுவும் தெரியாது. தொட்டு காட்டணும். ஏற்கனவே வாழையடி வேலையாக ஒருத்தர் தொட்டு காட்டுறாங்கல்ல, வீட்டில் 1000 லைட்டை போட்டு வச்சுட்டு ஒருத்தர் கனெக்ஷன் கொடுக்காது எப்படி லைட் எரியும்? ஒருத்தர் கனெக்ஷன் கொடுத்தா தான் லைட் எரியும். அது 10 கோடி ரூபாயில் கூட வீடு கட்டிருக்கலாம். கனெக்ஷன் ஒரு அதிகாரி கனெக்ஷன் கொடுத்தாகணும். அந்த மாதிரி தான் தொட்டு காட்டினதுக்கப்புறம் பொழுதுனைக்கு தொட்டு காட்ட வேண்டியதில்லை. அங்கே இருக்கிறது, குடி இருக்கிறது உங்கள் பொறுப்பு. உடல் முழுவதும் ரத்த ஓட்டம் ஓடுது, அந்த ரத்த ஓட்டத்துக்கு ஒரு டேங்க் இருக்குல்ல, ஹார்ட்டு. உடல் முழுவதும் காற்ற ஓட்டம் ஓடுது, அந்த காற்றுக்கு ஒரு லஞ்ச் இருக்குதில்ல, நுரையீரல் இருக்குதில்ல, டேங்கு. உடல் முழுவதும் நீரோட்டம் ஓடுது, அதுக்கு ஒரு இருக்குதில்ல, அதுக்கு சில கிட்னி இருக்குதில்ல அதுக்கு. அதனால் ரத்த டேங்க் இருக்குது, காற்று டேங்க் இருக்குது, யூரின் டேங்க் இருக்குது. அதே மாதிரி இந்த உசுருக்கு ஒரு டேங்க் இருக்குமில்ல, இருப்பிடம். உசுறு எங்கே போனாலும் மண் உடலாக போயிடுச்சு. தலை திருவோடு ஆகாசமாக இருக்குது. பஞ்சபூதத்தில் இது ஆகாசமாக இருக்குது. அப்போ இது உடலாக இருக்குது. காற்று நுரையீரலாக இருக்குது, டேங்கு. ரத்தத்தினுடைய இருப்பிடம் ஹார்ட்டாக இருக்குது, இருதயத்தில் இருக்குது. அப்போ இந்த உசுறு ஒன்று ஓடிக்கிட்டு இருக்குமில்ல, அதுக்கு ஒரு இருப்பிடம் இருக்குமில்ல. காற்றுக்கு இருப்பிடம் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ரத்தத்துக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க, நீருக்கு தெரிஞ்சுக்கிட்டீங்க, யூரின் டேங்கு. அப்போ இந்த உசுறு ஒரு இடம் இருக்குமில்ல, அதுதான் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லடில் தான் பற்ற தலைப்படும் தாமே அப்படிங்கிறது தான். அதுதான் உணர்குரு. அதனால தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு மகேஸ்வரங்கிறோம். குரு மகேஸ்வரன் தலையில் இருக்கிறாரு, குரு பிரம்மா இடுப்பில் இருக்கிறாரு, குரு விஷ்ணு வயிற்றில் இருக்கிறாரு. அதனால் குரு பிரம்மா இடுப்பு, குரு விஷ்ணு தொப்புள், குரு மகேஸ்வரன் உச்சி. இந்த 3 குரு இருக்கிறாங்க. அவங்க தான் நான் குரு கொடுத்துருப்பேன். சர்க்குரு, சத்குரு. வெளியே இருக்கிறவங்களுக்கு பேர் ஆசான். சாகா கால் வேகா தலை போக அப்படின்னு. குண்டலினா உயிர், குகன்னா காற்று. சரி என்னை வருக, எனக்கு நான் ஏற்றி இறக்கிறதுக்கு உதவி செய். குண்டலனி ஆண் சிவன், குண்டலனி ஆண் சிவன் குகன் தினம் வருக. யான் சிவன் குகன், அதுதான் எழுத்தை புரிஞ்சுக்கிட்டா தான் மேலே போக முடியும். குண்டலனிங்கிறது உயிர் சக்தி. குண்டலினியாம் குகன் சிவன், சிவனுடைய குகன், சிவனுடைய மகனே வருக. சிவனுடைய மகன்தான் குகன். குகன்னாலும் சரவணனாலும் முருகன்னாலும் அழகன்னாலும் சுந்தரனாலும் எல்லாம் இந்த மூச்சுக்கு பேர் தான் அந்த சிவன். அப்போ குண்டலனிக்குள் அமர்ந்து நின்ற குகனே போற்றி அப்படிம்பார் அகத்தியர் பெருமாள். குண்டலனிக்குள் அமர்ந்து நின்ற குகனே போற்றி அப்படின்னு நான் இறைவணக்கத்தில் கூட பாடுவேன். அப்போ அந்த குண்டலனிங்கிறது உயிர் சக்தி. தினம் வருக. அப்போ தினசரி நீ பூஜை பண்ணணும். வாயில் பாடிட்டு போகிறதுனால உள்ளே இருக்கிற காற்று தான் வெளியே போகும், பைசா பிரயோசனம் இல்லை. அதனால் அது கரெக்டு தான், அந்த வரி அதில் இருக்குது. அந்த குண்டலனிங்கிறது உயிர் சக்திமா, குகன்கிறது காற்று.
காற்று மூலிமா அந்த உயிரை மேலே கூட்டு வரணும். தந்தை தாய் இருவரும் ஒன்று சேர்ந்து தலைத்தொரு உயிராய் உலகில் வந்தேன்னு சொல்றாங்க. ஆமாம். அப்போ இந்த 2 உயிர் சேர்ந்து இணைந்து தவஸ் பண்ணாதான் யோகியர் மூச்சா மாறுமா? தவஸ் பண்ணாமையே அது எப்படி இணைக்கிறது? இந்த 2 மூச்சு தந்தை தாய் 2 உயிரை இணைச்சு அப்புறம்தான் அது யோகியரா மாறுமா? இல்லை தந்தை உச்சியில் இருக்கிறாரு, தாய் இடுப்பில் இருக்குது. அது வெளி உலகத்தை காட்டுறதுக்கு அவங்க சண்டை பண்ணி தாய் பிரிஞ்சு வர மாதிரி காமிச்சிருவான். இடுப்பில் இருக்கிற தாயை கூட்டிகிட்டு போய், அதனால தான் இருட்டற மூலையில் இருந்த கன்னி, இருட்டற மூலையில் இருந்த கன்னி, வாழைத்தாயின்னு சொல்கிறது, கன்னின்னு சொல்கிறது, தேவிங்கிறது, சக்திங்கிறது, காமாட்சின்னு சொல்கிறது எல்லாமே அந்த இடுப்புக்கு தான் உண்டான பேர். அதனால் அந்த இடுப்பில் இருக்கிற சக்தியை நீங்கள் 4 தவறாத பயிற்சி பண்ணி பண்ணி மேலே கூட்டி போய் அப்பங்கிட்ட சேர்த்திட்டா இந்த உயரம் சேர்ந்தபோது லைட் எரியும். நீங்கள் ஒரு நாளைக்கு சேர்த்துறீங்க, ஒரு முளம் ஏற்றுறீங்க, ஒரு போன் வருது, சலுப்பாக இருக்குது விட்டுறீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றி தொப்புள் குழி வரைக்கும் கொண்டாந்துருப்பீங்க. ஒரு 6 மாதம் தவம் பண்ணி விசுக்குன்னு மறுபடியும் என்ன பண்ணுவீங்க, 2 மாதம் கடையில் போட்டுருவீங்க. அது இருந்த இடத்துல போய் உட்காந்துக்கும். மறுபடியும் விடுனான்னு தம் பிடிச்சி தொப்பு குழிகளுக்கு மேலே நெஞ்சு குழி வரைக்கும் கொண்டாந்துருப்பீங்க. அப்புறம் புல நண்பத்தில் கொஞ்சம் நாளைக்கு டூர் போகிறது வர்றது, அங்கே போகிறது இங்கே போகிறது, மெய் மருந்து இந்த மனசம் கட்டி வச்ச இடத்துக்கெல்லாம் எங்கெங்கெல்லாம் மனசம் கட்டி வச்சிருக்கிறானா அழகாக இருக்கிற இடம்லாம் சுற்றுவீங்க. அது கீழே போய் உட்காந்துக்கு. மறுபடியும் கஷ்டப்பட்டு இந்த வேலையாகாது நம்ம எங்கேயும் போகக்கூடாது தொண்டை குழி வரைக்கும் ஏற்றுவீங்க. ஒரு சாணுகிட்ட, இந்த சாணுகிட்ட வந்துட்டிங்களா அது இழுத்து பிடிச்சிக்கும். அது கொக்கி இப்படி மாட்டிக்கிட்டு இருக்குது. இதை கொண்டு இதில் மாட்டிக்கிட்டால் இந்த பக்கிட்டு கீழே கிணத்துல விழுந்துருச்சுன்னு சேர்ந்துவாங்களா மாதிரி சாதாவில் விட்டு அது தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இவங்க வருவானாங்க. இந்த ஒரு முளம் இங்கே ஏறுச்சுன்னா அதை பிடிச்சிக்கும். இந்த முளத்தை ஏறுது, முளம் ஏறுது, இந்த சாணு முளத்தை ஏற்றுது. வாடா வாடா அப்படின்னு இந்த ஒரு சாணுக்குள்ளே இருக்கிறது ஒரு முளத்தை கூப்பிடுது. ஒரு முளம் உடம்பு அம்மா சக்தி, ஒரு சாணு தலை அப்பன் சக்தி உயிர் சக்தி. அப்போ இந்த சாணு ஏறுது, இந்த முளக்கை என்ன பண்ணுது, இந்த சாணை பிடிச்சி இழுத்துட்டு வந்தது. முளம் ஏறுனா இந்த சாண் ஏறுனது என்ன பண்ணுது, முளம் சறுக்குதுமாங்க. சாண் ஏறுனா இந்த முளத்தை சாணை கூட்டி போகுது. இந்த இடம் வேண்டாம், இந்த பொன்னாசை மண்ணாசை பெண்ணாசை வேண்டாம், இதை தெரியாதனமாக பிறவி எடுத்துட்டோம், இங்கே பெரிய போர்க்களமாக தான் நடக்கும், நாம் விட்டுட்டு நம்ம இடத்துக்கு போயிடலான்னு கூப்பிடுது. அப்போ சாணு ஏற்றுது முளத்தை, இந்த முளம் சறுக்குது, அதை இழுத்துக்கிட்டு வந்துடுது. அதனால் இந்த 2 சேர்றதம்மா அப்பா அம்மாவில் ஒன்று சேர்த்துறது. அப்பா அம்மாவை ஒன்று சேராத உடம்பு வராது. அதை ஆண்டவங்க பிரித்து காட்டுறான். அதனால் நீங்கள் அதை தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்களா தான். அது அடைஞ்சிருச்சுன்னா முழுமை அடைஞ்சிருமா இல்லை என்னன்னு அந்த முழுமை அடைஞ்சது சொல்ல முடியாதுமா. ஒரு லெவலுக்கு மேலே கேள்வி கேட்டிங்களா அப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நீங்கள் கேட்குறவங்கள உங்களுக்கு நீ பயிற்சி எடுத்துகிட்டு வாமான்னு சொல்லிடுவாங்க. மகான்ட்டு கேட்டேன், எப்படியம்மா சொல்ல முடியும்? ஒரு புருஷன் முன்னாடி அனுபவிச்சது எவனா சொல்லுவானா? அதை திருமந்திரத்தை சொல்லுது. நான் ஏன் இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறேன்னா, ஒரு புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி முதல்வர் கூட்ட அனுபவிச்ச சுகத்தை எப்படியம்மா சொல்லுவான்? ஒருத்தர் எப்படிங்க சொல்லுவான்? ஒரு அது திருமந்திரத்தில் பாட்டில் இருக்குது, கணவன் மனைவி அனுபவிக்கிற சுகம் என்னவோ அதுதான் இந்த 2 உயிர் சேர்ற இடம். அந்த கணவன் மனைவி அனுபவிக்கிற சுகம் பேரின்ப சுகமாக இருக்கிறதுனால தானே மனிதன் அதில் மயங்கி கிடக்கிறான். அதை விட பேரின்பம் இந்த இறைவனை பண்ணுறது. இதுக்கு பேர் தான் திருக்கல்யாணம். திருனா உயிர், உயிருக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிற நீ இந்த உயிரை கொண்டு இந்த 2 உயிருக்கும் சேர்த்து வச்சின்னா அதுக்கு பேர் தான் திருன்னா உயிர். அதை சேர்த்து வைக்கிறதுக்கு பேர் திருக்கல்யாணம். திருக்கல்யாணம் பண்ணி வச்சதை விடுவானா கடவுளை? நீ 2 பேர்த்தையும் சேர்த்திட்ட, நாங்கள் பிரிஞ்சது. இப்போ நம்மளுடைய இருப்பிடம் கைலாயம், நாங்கள் போகிறோம், நீ வா. இதுக்கு பேர் தான் முக்தி மோட்சம். உன்னுடைய ஆன்மாவை அங்கே கூட்டி போயிடுவாங்க. இதுக்கு தான் நீ டெய்லியும் போய் பழகிறது. இதை இந்த கோயிலெலாம் சாமி படம் பார்க்குற மாதிரி சினிமா படத்தில் பார்க்குற மாதிரி எடுத்து காட்ட முடியாது. நிறைய பேர் அந்த கற்பனையில் இருக்கிறாங்க. இப்போ ஒரு மகனை அடக்காகிறாரு, சுற்றி 1000 பேர் இருக்காங்க. அந்த மகாங்கிட்டேருந்து ஒரு ஆன்மா அப்படியே குத்து விளக்கு மேலே நின்று அப்படியே ஒன்றா நெஞ்சிலிருந்து அல்லது உச்சியிலிருந்து தொப்புலிருந்து தனியாக அந்த விளக்கு அப்படியே போகுதா காட்டுறாங்களா? நின்று பார்த்தது யார் படம் பிடிச்சிருக்கிறா? இல்லை இருந்தது. இப்போ இந்த கரண்ட் ஓடிக்கிட்டு இருந்தது, திடீர்னு அப்படியே நின்று போச்சு. நின்று போகிறதுக்கு என்ன அடையாளம்? ஏதாச்சும் ஒரு உருவமாக வெளியே போகுதா? இயக்கம் அப்படியே நின்று போச்சு. அது ஏன் ஆன்மா ஜோதி அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா, அவங்க ஜோதிங்கிறது உள்ளே இருந்தால் பிரகாசமாக இருக்கிறதுக்கு பேர் ஜோதின்னு பேர் வச்சுருக்காங்க. பிரகாசம் இல்லாததுக்கு பேர் இருள். ஒளினா ஜோதி. ஜோதி இருந்தால் தானே வெளிச்சமாக இருக்கும். அப்போ இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்குது, உள்ள ஜோதி இருக்குது, அதை கண்டுட்டாங்கன்னு சொல்கிறது. அவங்க கண்டதை எப்படி உங்களுக்கு சொல்ல முடியும்? கண்டவர் வெண்டிலர், வெண்டவர் கண்டதில்லை. அதை கண்டவன் இங்கே வரும்போது சொல்ல தெரியாது, நினைவு இருக்காது. நினைவு இருக்கிற போது காங்க முடியாது. கண்டவர் அங்கே போய் கண்டார் காட்சியை துரியாத விதத்தில், இங்கே எப்படி சொல்ல முடியும்? இங்கே வரும்போது அதெல்லாம் மறந்துடும். மறுபடியும் அடுத்த நாள் போனால் தான் அவனுக்கு நினைவு. அங்கே நினைவு வர்றபோது தான் இவனால் நினைவு வத்து போயிருக்கிறான். எப்படி சொல்ல முடியும்? தன்னை மெதிமயங்க இருக்கும்போது. அதுதான். அதனால் அதை அனுபவிக்கிறது அந்த நிலைக்கு போகிறதுக்கு ஒரு அறிகுறி என்னன்னா, உங்களுக்கு இப்போ நான் உங்களுக்கு சில விஷயம் சொல்கிறேன்.
இங்கே வந்து இந்த ரெண்டும் ஒன்று இணைஞ்சிருச்சு, அவங்ககிட்ட ஒன்று இணைஞ்சு வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம் என்னென்னா, நீங்கள் விரும்ப விரும்ப அவங்க நிமிர்ந்து போய்கிட்டே இருப்பாங்க, டச்சே பட மாட்டாங்க, உங்களையெல்லாம் வெறுக்கத்தான் முயற்சி பண்ணுவாங்க. இதுதான் அடையாளம். நீங்கள் புரிஞ்சுக்கலாம். சோச்சகத்தை சொல்லாத சோச்சகத்தை சொல்கிறேன். ஒரு ஆன்மீகம் அவங்ககிட்ட செட் ஆகி உச்ச நிலைக்கு போகிறாங்கன்னா அவங்க ஒவ்வொருத்தரையும் வெறுக்க ஆரம்பிடுவாங்க, சந்திக்கவே மாட்டாங்க. ஒவ்வொருத்தரையும் சந்திக்க மாட்டாங்க, அப்பாயின்மெண்ட் வாங்கி தனியாக தான் பார்க்கணும். அவங்க சந்திக்க மாட்டாங்க, அவ்வளோ சீக்கிரம் அவங்க உயிராட்டில் விரையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா என்னுடைய மூச்சு வந்து பல கவலையிலேயே இருக்குது, பல கோணத்தில் இருக்குது, பல கேள்வியில் இருக்குது. இந்த மூச்சு அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணணும். ஏற்கனவே ஒரு வீடியோவில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், சித்திரங்கள்லாம் மனிதனுக்கு கண்ணு தட்டுப்பட மாட்டாங்கன்னு. ஞானியாக இருக்கிறவங்களும் அதுதான், ஒரு நிலைக்கு மேலே போகும்போது அவங்க சொல்லித்தரதை நிறுத்திக்குவாங்க. போது இது வரைக்கும் சொல்லி தந்திருக்கிற எத்தனை பேத்துக்கு அவங்க போய் எல்லாம் வச்சுட்டு போகிறாங்க, எதை கேட்டி போகிறாங்க. நம்ம வந்தோம் ஒரு 10-100 பேத்துக்கு சொல்லித்தரோம்னு நினச்சோம், சொல்லிட்டோம், அவ்வளோதான். எவ்வளோ, ஏன்னா இது வந்து சந்தேகம் மனிதனுக்கு தோண்டிக்கிட்டே இருக்கும், அவங்க வந்த இடத்துக்கு போக முடியாது. அதனால் என்னதுக்கு அடையாளம்னா, இந்த ஆன்மா 2 ஆன்மா இணையுதுன்னா பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் ஒருத்தரும் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. பயிற்சி நிறைவாயிடுச்சுன்னா எப்பேற்பட்ட மகான் அதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வரமாட்டாங்க, முக்திக்கு தான் போவாங்க. அவங்க சொல்கிறத நிறுத்தி தனிமையில் இருக்கிறாங்க, ஒவ்வொருத்தரையும் வெறுக்கிறாங்க, போ வேண்டாங்கிறாங்கன்னா அவங்க வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கிட்டதை சொல்ல முடியாது, அது சொல்ல முடியாது. தெரிஞ்சுக்கிட்டாங்க, அவங்க எந்த நேரத்தை வேணாலும் போயிடுவாங்க. அவங்க போக வேண்டிய இடத்த அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை உனக்கு சொல்லி விளைய வைக்க முடியாது, அது விலைக்கு வைக்க முடியாது. அவங்க அத்தனை இழந்தெல்லாம் போய் தெரிஞ்சிருக்கிறாங்க. வீட்டிழந்து, நாட்டிழந்து, மக்கள் இழந்து, சொத்தை இழந்து, மண்ணாசை பொன்னாசை பெண்ணாசை இழந்து, இத்தனையும் இழந்து விட்டு அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவருக்கு இறைவன் காட்சி தருவானா இல்லையா? நம்ம எல்லாத்தையும் தோளில் தூக்கி போட்டு வச்சுருக்கிறோம், எப்படி வந்து காட்சி தருவான்? தரமாட்டான். இத்தனையும் நம்ம என்னமோ ஒரு கௌரவத்துக்காக போகிறோம், ஒரு 1/4 மணி நேரம் செய்கிறோம், உபதேசம் வாங்கிக்கிறோம், சச்சங்கத்தில் 1 மணி நேரம் மீட்டிங் கேட்குற, சாப்பிட்டு வரோம். இதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு நிகழ்ச்சி தானே ஒழிய முக்தி அடையிறதுக்கு உதவாது. முக்தி அடையிறதுக்கு நாம் தெரிஞ்சுக்கிட்டோமா, இதுதான் தெரிஞ்சுக்கிட்டால் 24 மணி நேரம் என்ன சொல் செயல் அதுலேயே இருக்கிறவனுக்கு தான் முக்தி கிடைக்கும். மற்றதெல்லாம் அது வரைக்கும் பயிற்சி தான். இப்போ நாம் பண்ணுறதெல்லாம் பயிற்சி தான். அந்த நிலை வரும்போது நீங்கள் நெவுந்து தான் போவீங்களோடையும் சமுதாயத்தோடு சேரவே மாட்டீங்க, எந்த உபதேசத்தை நாடி போகவே மாட்டீங்க. அதனால் நீங்கள் சொல்கிறது கேட்ட கேள்வி 100% கரெக்டு, நியாயம். மகான் அந்த உணர்ந்ததை உங்களுக்கு விளக்க முடியாது, உணர்ந்துருப்பாங்க. உணரலின்னா அவங்க நாடி எப்படி அத்தனை பேர் வருவாங்க? அது உணர்ந்ததுக்கு அடையாளமாக அவங்கள போய் பார்க்கலாம், இவங்கள போய் பாட்டு வரலாம், இவங்க ஆசிரமத்துக்கு போகலாம், அங்கே போகலாங்கிற எண்ணம் இயல்பாக அவங்களுக்கு தோன்றும். அந்த இடத்த நாடி ஒரு இடத்த நாடி போயிட்டு வந்து 2 மாதம் ஆச்சு, எனக்கு ஒரு ஏக்கமாக இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல, அவங்க அந்த நிலையை அடைஞ்சிருக்காங்கன்னு அர்த்தம். டூர் மாதிரி சுற்றி போகிறது சில ஆன்மீக மார்க்கு இருக்குது, நான் பேர் சொல்ல மாட்டேன். டூர் மாதிரி சென்டர் நிறைய சாய் மடத்தை வச்சுக்கிட்டு அலங்காரம் பண்ணிக்கிட்டு மக்களை வரைக்கிறதுக்கு அது டூரிஸ்ட் சென்டர், அந்த மாதிரி சில ஆன்மீக மார்க்கு இருக்கும். அதெல்லாம் நான் சொல்லவில்லை. ரமண மகரிஷி மாதிரி, ராமகிருஷ்ணர் மாதிரி தன்னை வருத்தி வாழ்ந்துருந்தாங்க பாரு, அவங்க மாதிரி மகான்களுக்கு, வள்ளலாறு, ரமண மகரிஷி, ராமகிருஷ்ணர், அவங்க மாதிரி மகான்னு நான் சொல்கிறேன். அவங்க மாதிரி ஏன் அங்கே வள்ளலார் வடலூருக்கு போக தோண்டுது, ஏன் திருவண்ணாமலைக்கு போக தோண்டுது, ஏன் கல்கத்தா போக தோண்டுது, அங்கே அவருடைய மடத்துக்கு, ராமகிருஷ்ணன் மடத்துக்கு, கல்கத்தா போக விரும்புகிறாங்க. அவங்க அந்த மாதிரி வாழ்ந்து மறைஞ்சிருக்கிறாங்க. நம்மளுடைய எண்ணம் அங்கே தோண்டுது, அவங்க ஆன்மா நம்மளை இழுக்குது அந்த மாதிரி இடத்துல. அப்போ என்னென்னா, அது உங்களுக்கு வந்து நீங்கள் அதை நாடி அது கிடைக்க நீங்கள் வெளியே உலகத்தில் எல்லாத்தையும் சந்திக்கிறத தவிர்த்துருவீங்க. அதுதான் உங்களுக்கு அடையாளம். என்ன அடையாளம்னா, உங்கள் உணர்வு அந்த குரு வந்து உங்கள்கிட்ட ஒட்டிக்கிச்சுங்கிறதுக்கு அடையாளம் என்னென்னா, நீங்கள் சமுதாயத்தில் ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொருத்தரையும் வெறுப்பீங்க. உங்களை யாரும் வெறுக்க வேண்டிய, உங்களை வெறுத்தா அது உங்களுக்கு கவலை, நீங்கள் வெறுத்து வந்தீங்கன்னா உங்களுக்கு அது புண்ணியம். வேறு ஒன்றும் இல்லை. ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் உள்ள வித்தியாசம் தான். பொதுவாக அறிவியல் வந்து புற வாழ்க்கையை சேர்த்தோம், ஆன்மீகங்கிறது புற வாழ்க்கை இழக்கும், அக வாழ்க்கையை சேர்த்தோம். அப்போ வெளியே இருக்கிறத நீங்கள் இழந்தீங்களா உங்களுக்கு புண்ணியம், அவங்க உங்களை இழந்தால் உங்களுக்கு பாவம். இவ்வளோ தான் ஷார்ட்கட்டான விஷயம் நான் சொல்கிறது. அவங்க உங்களை இழந்தாலும் உன்னை வெறுத்து போய் இறக்குறாங்கன்னு அர்த்தம். இது எப்போ பார்த்தாலும் சும்மா இருந்துக்கிட்டு வீட்டில் தேவையில்லை நான் பேசிட்டு இருக்குது, எனக்கு ஒரே சல்லையாக இருக்குது, போ இன்னும் என் வீட்டு பக்கம் வராதின்னு யாராவது சொல்லிவிட்டா அவ்வளோ வெறுப்பு தட்டி போச்சுன்னு அர்த்தம். அவங்க என்னம்மா எங்கள் வீட்டுக்கு வரவே மாட்டேங்கிறீங்கம்மா, ஒரு நாளைக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துட்டு போங்களே, உங்கள் வீட்டோடு இருக்கிறீங்களே, எங்கள் வீட்லேயும் தான் சத்தியாக கால் வைங்களே அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதிலேருந்து வெறுத்து வந்துருக்கிறீங்க. உங்களை வந்து அவங்க கூப்பிட்றாங்க. அப்போ என்னென்னா நீங்கள் முக்தி அடைஞ்சிட்டீங்க, அதில் வெற்றி பெற்றீங்கன்னு அர்த்தம். வேறு ஒன்றும் இதில் பெரிய சூட்சமே கிடையாது. ஆன்மீகத்தில் ஒவ்வொரு பொருளிலிருந்து நீங்கள் இழந்துக்கிட்டு வந்தீங்களா நீங்கள் முக்தி அடைகிறீங்க, ஒவ்வொரு பொருளையும் நாடி போய்கிட்டு இருந்தீங்களா நீங்கள் பக்தியில் இருக்கிறீங்க, அவ்வளோதான். முக்தியை பக்தியில் இருந்தால் நாடி போகிறீங்க. அது பொருளாக இருக்கலாம், கோயிலாக இருக்கலாம், ஆசானாக இருக்கலாம், நபராக இருக்கலாம், சாப்பாடாக இருக்கலாம். எதை நாடி போனீங்களாலும் நீங்கள் பக்தியில் இருக்க, அதுக்கு பேர் பக்தி. அது மேலே பக்தி. பக்தினா கோயிலில் சாமி கும்பிட்றது சொல்லலை, ஒரு சோத்து மேலே விருப்பமாக இருந்தால் அது மேலே பக்தி. அந்த ஆசிரமத்துக்கு டெய்லி இந்த வாரம் தவறாது போகணும்னா அந்த குரு மேலே பக்தி, நபர் மேலே பக்தி, உறவு மேலே பக்தி, டூரிஸ்ட் மேலே பக்தி, திங்கிற பொருள் மேலே பக்தி. அப்போ வெறுலையும் இருக்கிற பொருளை நாடி போனீங்களா நீங்கள் பக்தியில் இருக்கிறீங்க, அதெல்லாம் வெறுத்து வந்துட்டீங்களா நீங்கள் முக்தியில் இருக்கிறீங்கன்னு அர்த்தம். இந்த பக்திக்கு முக்திக்கு இதுதான் வித்தியாசம்.
ஒரு மனிதன் இறந்துடுறான், உடலற்ற ஆன்மா, உடல் இருக்கு, அந்த சூக்குமம் வந்து மேல் நோக்கி போகுது. அப்படி போகும்போது மேலே வந்து அருட்பெருஞ்சோதிங்கிற ஒரு பெரிய சக்கரம் சுழண்டுட்டு இருக்கு. அந்த சக்கரத்தில் போய் இந்த ஆன்மா போய் மோதிச்சுன்னா அங்கே முக்தி அதுக்கு உண்டு அப்படின்ட்டு ஒரு இதில் நான் கேட்டேன். செல்லில் அது அந்த 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 பயங்கரமான வெளிச்சத்தில் அந்த சக்கரம் சுற்றி வரும்போது இது பயந்துட்டு நகர்ந்துருச்சுன்னா அதுக்கு முக்தி கிடைக்காது அப்படின்ட்டு ஒருத்தர் உபதேசம் பண்ணுறாரு. அப்படி அதுக்கு என்ன அர்த்தம்? இதெல்லாம் நெட்டில் வந்து டிவியில் வந்து கிராபிக்ஸில் நிறைய வளைச்சி போடுறதுனால பார்த்துட்டு கற்பனை. அது இப்போ நீங்கள் தியானம் பண்ணிக்கிறீங்க, அங்கே போய் மேலே சுற்றிக்கிட்டு இருக்கிறது எங்களுக்கு கண்றீங்களுக்கு நீ என்ன கற்பனை பண்ணுறியோ அது மனசுக்கு தெரியும், உருவம் வடிவெடுக்கும். இப்போ இந்த சித்திர படத்தை 4 நாள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா 5ஆவது நாள் கண்ணை முன்னின்னா அது வரும். பார்க்காத பொருள் வருமா? இப்போ வெள்ளைத்திரை ஒன்று தெரியும் நான் சொன்னால் வெள்ளைத்திரை தெரியுமான்னு நினச்சி பார்த்துட்டே இருப்பீங்க. கருப்பு திரை தெரியும்னு சொன்னால் கருப்பு நான் சொல்லாத பார்த்தா என்ன பண்ணுவீங்க? எங்கு நிறைஞ்சிருப்பது ஞான வள்ளல் பரஞ்சோதி மகான் சொல்லுவார், நீக்கமரம் எங்கும் நிறைஞ்சிருப்பது ஒன்று இருள் தான். ஒரு கற்ப பைக்குள்ளே தகப்ப அனுப்புகிற விந்து இருளில் போய் தாய் கற்ப பையில் உழுவுது, இருளுக்குள்ளே தான் குழந்தை விழுது. ஒரு விதையை விவசாயி நிலத்துக்குள்ளே போடுறான், அது இருளில் தான் உயிர் இருக்கிற இடம் இருள். அதனால தான் இருள் வெளியாய் நின்ற சிவன் பாதம் போட்டின்னு அவர் சொல்கிறார். அதனால இந்த டிவியில் இருக்கிறத வந்து ஏன் வருதுன்னு அவங்ககிட்ட கேளுங்க. எனக்கு அந்த மாதிரி காட்சி தெரிஞ்சதில்லை. நானும் 33 வருஷமா தவத்தில் இருக்கிறேன். நீங்க சொல்ற மாதிரி வட்டத்தை நான் பார்த்ததில்லை, வட்டத்தை நான் கற்பனையும் பண்ண மாட்டேன். அது பூமி சுத்திக்கிட்டு இருக்குதுன்னு பெருமாள் தான் வச்சு காமிச்சிருக்கிறாரு. அது ஏன் வச்சு காமிச்சிருக்கிறாரு? இந்த பூமி சொல்லிட்டு இருக்குதுன்னு அடையாளத்தை காட்டுறாரு. ஏன் சைடு சங்கு ஓதுறாரு? உம்முன்னு சத்த வருமல்ல சுத்துனா அதுக்காக காட்டிருக்கிறாரு. அதனால அந்த சக்கரமும் ஜங்கு அங்கே மேலே தெரியுதான்னு பார்த்துக்கிட்டு தான் நான் முக்தி அடைய முடியாது, பக்தியில தான் இருக்க முடியும். அதெல்லாம் பிரபஞ்ச பரிணாமத்துக்கு எடுத்துக்காட்டான பொருள். ஒன்றுமே இல்லாத இருள் வெளியில் போய் நீங்கள் நிற்கிறீங்களா? நீங்கள் இருள் தவிர வேறு அதுக்குள்ளே இருக்கக்கூடாது. எனக்கு சொல்லிக் கொடுத்த மகான்கள் அதுதான் உண்மையான நிலை. இதுதான் இறைவனுடைய இருப்பிட இருள் தான். ஒளி வந்து போகிறது, இருள் வராது போகாது. புரியுதுங்களா? சூரியன் வந்து போகிறது. அச்சா இப்போ இந்த கதவையெல்லாம் சாத்திட்டா கம்ப்ளீட்டாக மறைச்சிட்டா இருளாகத்தான் இருக்கும். கம்ப்ளீட்டாக இருளாகத்தான் இருக்கும். எல்லாத்தையும் அழைச்சிட்டா ஒரு கொஞ்சம் கூட வெளியே இருள. அப்போ இருள் இருப்பிடம், வெளிச்சம் வந்து போகிறது. பூரணமாக இருப்பது இருள் தான். ஒளி வந்து போகிறது. எப்பவுமே நீக்கமர நிறைஞ்சிருப்பது இருள் தாமா. இருள் தான் தெய்வம், இருள் தான் இறைவெளி, இருள் தான் சுத்தவெளி. அதுதான் சுத்தவெளி, மாசுபடாத வெளி அந்த இருள்வெளி தான். ஆமாம், பரஞ்சோதி மகன் நல்ல இருள் வெளி தான். இருளில் போய் யார் நிற்கிறானா? வெளிச்சத்தில் இருக்கிற வரைக்கும் நீ இருளுக்கு போக முடியாது. இருள் மட்டும்தான் உண்மையான இறைநிலை. இறைவன் இருக்கிறது, சிவம் இருக்கிறது இருள் வெளி தான். அதனால தான் வால்மீகி பெருமான் சொல்லிட்டார், அதுதான் அத்தாட்சி. இருள் வெளியே, இருளுக்குள்ளே வெளியே நிற்கிறான். இருள் எங்கே இருக்குது? அந்த இருளுக்கு ஒரு இடம் வேணும்னு கேட்டீங்கனால அதுக்கு பேர் வெளி. அதனால தான் இருள் வெளியாய் நின்ற சிவன் பாதம் போற்றி அப்படிங்கிறார். இருளே இறைவன், இருளே சுழற்சியில் ஒளியாக வருது. பின்னாடி சுழற்சி முடிஞ்சோன்னு இருளில் போய் நம்ம முடியணும். இருள் தான் இருப்பிடம். நீ சங்கு ஓதுறதை கேட்டாலும் சங்கு சுற்றுறதை பார்த்து இந்த நெட்டில் பார்த்துக்கிட்டு நிறைய பேர் குழம்பிக்கிறாங்க. அதெல்லாம் எந்த மகானும் பார்க்க மாட்டாங்க. இன்றைக்கி தான் நெட்டில் காட்டுறான். அப்போ ரமண மகர்ஷி இருக்கும்போது 200 வருஷம் 300 வருஷம் வள்ளலார் காலத்துலேயும் அடக்கானாங்களே. அவங்க எந்த நெட்டை பார்த்தாங்க? எது அடக்காயிருப்பாங்க? கண்ணை மூடி உட்காந்துக்கிறான். சிவனேன்னு எதுவுமே இல்லாத அப்படியே நின்று போயிட்டா அவன் இருளுக்கு போயிட்டான்னு அர்த்தம், முக்திக்கு போயிட்டான்னு அர்த்தம். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. இக வாழ்க்கையில் இருளை பற்றி சொன்னால் கெட்டது, அக வாழ்க்கையில் இருளை பற்றி சொன்னால் அது உயர்ந்தது. இருள் தான் ஒளியாக வந்திருக்குது, ஒளி இருளாகல. இருள் தான் ஒளியாக வந்திருக்குது ஒளியா, ஒளி வந்து இருளாகல. அந்த இருளில் ஒன்றும் தெரியாததுக்கு பேர் பிரம்மம். பிரம்மம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா, கண்ணுக்கு எதுவுமே தெரியாத பித்து பிடிச்ச மாதிரி நிற்கிறீன்னு, அதுக்கு பேர் பிரம்மம். அந்த படைப்பு கொஞ்சம் கண்ணை சிமிட்டினா அது படைப்பு. அப்போ பிரம்மத்திலேருந்து படைச்சி வெளியே வருது படைப்பு. அது கண்ணை சிமிட்டாத இருக்கிற வரைக்கும் அது பிரம்மம். கண்ணை சிமிட்டிட்டின்னா அது படைப்பில் வெளியே வருதுன்னு அர்த்தம். பிரம்மம்னா ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். அந்த ஒன்றுமில்லாத இடத்துலேருந்து படைப்பு வெளியே வருது. அதனால் இந்த படைப்புக்கெல்லாம் பிரம்மம் காரணமாக இருக்கிறான். பிரம்மத்திலலாம் இருக்கு. பிரம்மம்னா ஒன்றுமில்லாத ஸ்பேஸ், வெட்ட வெளின்னு அர்த்தம். அந்த வெட்ட வெளியிலேருந்து நம்ம எல்லாம் வந்திருக்கிறோம். அதனால் அந்த பிரம்மனுடைய இடத்துக்குள்ளே தான் இருக்கிற எல்லா படைப்புக்கும் மூலப்பொருள் காரணம் பிரம்மம். பிரம்மம்னா இருள்னு அர்த்தம். ஒன்றும் இல்லாத இடம் இருள். இருளே பிரம்மம், பிரம்மமே இருள். இதுதான் உண்மையான வாக்கியம். நீங்கள் உள்ளே போனீங்கனால் அதுதான். அதனால தான் இருள் வெளியாய் நின்ற சிவன் பாதம் போற்றின்னு வால்மீகி பெருமான் சொல்கிறாரு. அதனால் இறைவனுடைய இருப்பிடம் இருளுமா? இருள். காட்டுக்குள்ளே தவம் பண்ணுறாங்க, கோயிலை பண்ணிக்கிறாங்கன்னா ஏன் இருளில் போய் பொதுக்குறாங்க? அது கும்மிருள்னு சொல்கிறான். இருட்டிலேயே இருட்டு கும்மிருட்டுமா? கும்மிருட்டுன்னா அப்போ நீ கற்பனை பண்ணிப்பார். ஒரு இருளை சாதாரணமாக பார்க்குற மாதிரி ஒரு 1000 மடங்கு இருள் சேர்த்துனா எவ்வளோ கருப்பு இருக்கும்?
அவ்வளோ இருளுக்குள்ளே நீ இருக்கிற. இந்த மரத்துக்கடியை சினிமா படத்தில் காட்டுற மாதிரி, போஸ்ட்டில் காட்டுற மாதிரி மகான்கள் தவம் பண்ண மாட்டாங்க. காட்டுக்குள்ளே குகையில் பண்ணிக்குவாங்க. மண் குழி வெட்டி குழிகள் போய் பூந்துக்குவாங்க. அவங்க எங்கே பண்ணுறாங்கன்னு வெளியவே வரமாட்டாங்க. இருளுக்குள்ளே தான் இருப்பாங்க. உடம்பு பூரா வேர்த்து கொட்டும், வெளியே கொட்டும். அதனால தான் முடிகடியெலாம் வளர்ந்து கிடப்பாங்க அப்படியே சடாமுடியோட. இருள் தான் இறைவனுடைய உண்மையான இருப்பிடம். அதனால் இருள் சரியான இடம் தான். இந்த சினிமா படத்தில் இருக்கிறது பார்த்துட்டுலாம் செஞ்சுக்கிட்டு இருந்தால் அந்த சாதாரணமாக எல்கேஜி கற்பனை அது கற்பனை. அது கிராபிக்ஸ் வந்தனால காட்டுறான். இப்போ நீங்களே அந்த நெட்டில் பார்க்கலீங்கன்னா கிட்ட அதை எப்படி கேட்பீங்க? அது அந்த மாதிரி நடக்குமா? யார் தவம் பண்ணியிருக்கிறாங்க, எந்த மகான் தவம் பண்ணி நான் அந்த மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்குது பார்த்துட்டு சொல்லுவாங்க. அதெல்லாம் கற்பனை. அது காசு சம்பாதிக்கிறவன் செய்கிற வேலை. பணம் சம்பாதிக்கிறவன் குறுக்கு வழியில் சீக்கிரமாக பணக்காரவான்னு நினைக்கிறவன் கிராபிக்ஸ் போட்டு காட்டுவான். இந்த ஒன்று ஏறுது, இங்கே சொல்லலுது, இங்கே ஒரு சக்கரம் சொல்லலுது, இங்கே என்றைக்கே தியானம் பண்ணி சொல்கிறத நீ பார்க்க முடியுமா? அது கம்ப்யூட்டரில் கிராபிக்ஸில் இங்கே வச்சு காட்டுவாங்க. கம்ப்யூட்டரில் சீக்கிரமாக பணக்காரனாகி போயினுங்கிறதுனால வந்தோம். மக்கள் ரொம்ப நாளைக்கு ஏமாற்ற முடியாது. எவ்வளோ சீக்கிரம் ஏமாத்துறமோ அவ்வளோ சீக்கிரம் ஒரு அமௌண்ட்டை பிடிங்கிட்டு போயிடலான்ட்டு சீக்கிரமாக குறுக்கு வழியில் பணம் சம்பாதிக்கிறவங்க இந்த குடிச்சாத்தா வேலையில் பண்ணுவாங்க. கரெக்டாக சொல்லித்தர மகான்கள் யாரும் பண்ண மாட்டாங்க. கரெக்டாக உயிர் வழிபாடு உயிரை பற்றி மட்டுமே சொல்லித்தருவீங்க. அந்த வேலை பண்ண மாட்டாங்க. சீக்கிரமாக பணத்தை மக்கள்கிட்டருந்து பிடிக்கிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் குறுக்கு வழியெல்லாம் கையாளுவாங்க. அப்படியே வானத்திலிருந்து அப்படியே உட்காந்தீங்கன்னா அப்படியே குப்புன்னு வந்து பூரா உள்ளுக்குள்ளே இறங்க மாதிரி. யாருக்காவது வந்து இறங்குமா பார்த்துருக்கிறியா? சொல்லு. தவம் எடுத்துட்டு மலையடி வாரத்தில் இருக்காங்க. இப்போ படத்தில் காட்டுவான் அப்படியே குப்பு. நீ அந்த கற்பனையில் போய் வீட்டில் உட்காந்து தவம் பண்ணினா தவம் வருமா? அப்புறம் நெட்டில் பார்த்துங்க அப்படியே வந்து குப்புன்னு உன்னோட உடம்புல இறங்குற மாதிரி காட்டுவான். அருவி மாதிரி கொட்டும். இது நடக்கிற காரியமா தெரியுமா? இங்கே அப்படியே ஒவ்வொரு சக்கரமாக சுற்றிக்கிட்டே இருக்கும். அப்படியே அப்புறம் சுத்தம். இதெல்லாம் கம்ப்யூட்டரில் அந்த வேலை செய்கிறான், செஞ்சு காட்டுறான். அது நடக்கிற காரியமா? அதனால் அதெல்லாம் வந்து பணம் சம்பாதிக்கிற வேலை. ஆன்மீகத்தை சம்பாதிக்க முடியாது. ஆன்மீகத்தை சம்பாதிக்கிறவனுக்கு உடல் உசுறு மனிதன் இருந்தாலும் என்ன பண்ணுறோம், நம்ம வந்து அந்த உடம்பு வந்து கெட்டு மற்றவங்களுக்கு நாத்தடிக்கும் அப்படின்ட்டு நம்ம ஒரு பாதுகாப்பான ஒரு இடத்துல ஒன்றா எரிக்கிறோம், இல்லைன்னா புதைச்சிட்றாங்க. ஆனால் ஒரு தன்னை ஒரு 5 அறிவு படைத்த அந்த மிருகம், இந்த பார்த்தீங்கன்னா குரங்கு, அதெல்லாம் இறந்துச்சுன்னா இயற்கை பூமியே அதுக்கு பிறந்துருதாமா. அது உள்ளுக்குள்ளே போய் மூடிக்குதுன்றாங்க. அப்புறம் அதுக்கு துணை செய்த அந்த பூமி ஏன் இந்த மனிதனுக்கு துணை செய்ய மாட்டேங்குது அப்படின்ட்டு ஒரு எண்ணம் வருது நம்மளுக்கு. அது ஒரு உயிரை துன்புறுத்தி வாழிச்சா அதனுடைய இறப்பு என்ன, அதனுடைய இறப்பு பிறப்பு என்ன? ஒரு ரகசியம் செய்யுது. ஒரு ஆடு மாடுக்கு ஒரு இயற்கை சீற்றம் வந்தால், பூமி வெடிப்பு வந்தால் யானைக்கு தெரியுது, மாட்டுக்கு தெரியுது, பசுவுக்கு தெரியுது, கோழியெல்லாம் கத்துது, ஆடெல்லாம் கத்துது தெரியுதுங்கிறேன். அது ஒரு ஜீவனுக்கு துரோகம் பண்ணிச்சா? உனக்கு பால் கொடுக்குது, உன் குழந்தைக்கு பால் கொடுக்குது, அது சைவத்தை சாப்பிடுது. ஆனால் அதுக்கு உன்னோட சுடுகாடு, உன்னோட வயிறு சுடுகாடு. அதை கொண்டு ஒரு பொருள் டெத் ஆகிட்டேன்னா, ஒரு பொருள் குசுறு போனால் அதுக்கு என்ன சொல்லுவோம்? சவம்னு சொல்லுவியா, சிவம் பொணம்னு சொல்லுவியா? ஒரு பொருள் செத்தாகி போயிட்டு பொணம் தானே. இந்த மனிதனுக்கு ஏன் வரமாட்டேங்குதுன்னா, ஆனை குதிரையெல்லாம் புல்லு தானே, அசைவம் தானே சாப்பிடுது, சைவம் தானே சாப்பிடுது. ஆனை குதிரை மாடு ஆடு இதெல்லாம் சைவம் தானம்மா சாப்பிடுது. பியூர் சைவமம்மா. அது அசைவம் திங்கிறது இல்லையா? அசைவம் திங்கிறது புலி சிங்கமெல்லாம் எங்கே கிடக்குது? தூருக்குள்ளே சுற்றுதா? நடமாட விட்டுருக்குறானா? எது நடமாடுது? சைவம் சாப்பிட்றது நடமாடுதா, அசைவம் சாப்பிட்றது நடமாடுதா? சைவ பொருள் சாப்பிட்றது நடமாடுது. ஊருக்குள்ள நடமாட்டத்துக்கு விட்டுருக்குறோம். கோயில் ஆணையை வச்சுருக்கிறோம், குதிரையை வச்சுருக்கிறோம், அந்த குதிரை மேலே பூஜை பண்ணுறோம், கஜகேஸ்வரி பூஜை பண்ணுறோம், இங்கே இந்த யோகம் பண்ணுறோம், அப்புறம் இந்த பசு மாடு பூஜை பண்ணுறோம், கோமாதா. கோயிலில் பூஜை பண்ணுறதுக்கு குதிரையை வச்சு பூஜை பண்ணுறான், யானையை வச்சு பூஜை பண்ணுறான், மாட்டை வச்சு பூஜை பண்ணுறான், புலி சிங்கத்தையே வச்சு பூஜை பண்ணுறான். அப்போ இந்த மனிதனுக்கு நிற்கலைன்னா மனிதன் எல்லா உசரையும் கொண்டு திங்கிறானே, எப்படி அவனுக்கு இறைநிலை கிட்டும்? இறைநிலை கிட்டாது, இவனுக்கு கிட்டாது. அது கிடைக்கிற அறிவு உனக்கு கிடைக்காது. நீயே உன் பையனுக்கு நீச்சம் பழகிக்கிற, அதுக்கு வந்து கடவுளே நீச்சம் பழக்க விட்றான். அது தண்ணியில் தவறி விழுந்துட்டா நீஞ்சி வந்துடும், தண்ணி காட்டியிருக்க மாட்டேன். ஆனால் உன் பையனுக்கு நீ டீப்பு போட்டு சொரக்கொடியை கட்டி பழக்கிற. இந்த அறிவு உங்கள்கிட்ட இருக்குது. 6வது அறிவு இருக்குது. ஆனால் 6வது அறிவு எதுக்கு இருக்குது? இறைவன் அடையிறதுக்கு கொடுத்தான். நீ என்ன பண்ணுற? அழகாக ஊடு கட்டுறது, அழகான பொண்டாட்டி கல்யாணம் பண்ணிக்கிறது, அப்புறம் அழகான ஊர் சுற்றி பார்க்குறது, அழகான ட்ரெஸ் போட்டு பார்க்குறது. இந்த மாதிரி அழகில் இருக்கும்போது அந்த அழகு கிடைக்காது. இந்த அழகை வெறுக்கிறவனுக்கு தான் அந்த அழகு கிடைக்கும். இந்த அழகில் இருக்கிறவனுக்கு அந்த அழகு கிடைக்காது. அது உயர்ந்த அழகு. அந்த அழகு வந்தவன் எல்லாத்தையும் அமைச்சிட்டு கோமணம் கட்டிக்குவான். அந்த கோமணம் கட்டுறபோது உன்னை கும்பிட ஆரம்பிச்சிருவாங்க. கோட்டு சூட்டு போட்டுருக்கும்போது கும்பிட மாட்டாங்க. கோட்டு சூட்டு போட்டு நகை நட்டு பிராசிலெட்டு போட்டு நல்லா தங்க கலர் வாட்சி கட்டிருக்கும்போது உன்னை கும்பிட மாட்டாங்க. எல்லாத்தையும் கழட்டிட்டு கோமணம் கட்டிக்கிட்டு வந்தாங்க பாரு. ரமண மகரிஷி, பட்டினத்தார், இந்த மாதிரி அவர் புத்தர் பகவான் எல்லாத்தையும் ராஜ்யத்தை இழந்துட்டு வந்தாங்கல்ல. பெரிய செல்வந்தர், வீட்டுக்கு பெரிய செல்வந்தர். அப்போ பட்டினத்தார் பெரிய செல்வந்தர், வியாபாரத்தில் வைர வியாபாரி.
அந்த மாதிரி வியாபாரி இழந்துட்டு இடுப்பில் துணி கட்டிகிட்டு வந்தார் இவர். ரமணர் வந்து நல்ல குடும்பத்தில் பிறந்து, பிராமணர் குடும்பத்தில் பிறந்து, கலாச்சாரத்தில் விட்டுட்டு கோமண துணி கட்டிகிட்டு வந்தார் இவர். அத்தனையும் இழந்துட்டு வந்தாங்க பற்றியா, அவங்கள கும்பிட்றோம். அவ்வளோ இழந்தால் உன்னை கும்பிடுவாங்க. மற்றபடிக்கு கறிக்கு உதவாது. சாதாரணமாக விஷயம் கதைக்கு தான் உதவும், அது முக்திக்கு உதவாது. கதை வேணா பேசிக்கிட்டு இருக்கலாம். அந்த டிவி பார்த்துட்டு வெளியே இருக்கிற பேச்சை கேட்டுட்டு குழம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஆன்மீகம் ஒரு காலத்துலையும் கிட்டாது. உடல் இருக்குது, உசுர் இருக்குது, மனசு இருக்குது, சொல்லி கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த ஆன்மா என்ன பண்ணுற, அந்த ஆன்மா ஆட்டோமேட்டிக்காக நல்ல கடைக்கு போயிடும். இது ஏன் போகுதுன்னா எல்லாத்துக்கும் போகிறது இல்லை. எல்லாத்துக்குமா பொட்டி வைக்கிறாங்க. யாருக்கு பொட்டி வைக்கிறா? நல்ல தவம் பண்ணி இருக்கிறவனுக்கு 10 நாள் பொட்டி வைக்க மாட்டான். 72 மணி நேரம் வச்சு எடுக்கலாம் அந்த உடம்பை. இப்போ நானே இருக்கிறனா கூட அடக்காயிட்டா 72 மணி நேரம் நீங்கள் வச்சு எடுக்கலாம். ஜவாலுக்காக கூட செக் பண்ணலாம், ஒன்றும் ஆகாது. 72 மணி நேரத்துக்கு ஒரு குண்டு மணி கூட வந்து எதுவும் ஒட்டாது, மழை ஜலம் எதுவும் கழிக்காது, மூக்கிலிருந்து எதுவும் வரவே வராது. இப்போ நான் பேசிக்கிட்டே இருக்கிற உள்ளுக்குள்ளே காற்று ஓடிக்கிட்டு இருக்கிறத வழி மூக்கிலிருந்து கையை வந்து வச்சு பாருங்கள் வெளியே, மூக்கில் புசு புசுன்னு வருதான்னு. மூக்கில் பேச 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 மூக்கில் புசு புசுன்னு வந்ததுன்னா அவனுக்கு உசுறு வெளியே போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். உள்ளுக்குள்ளே ஆட்டோ சரிச்சின மாதிரி ஓடிக்கிட்டே இருந்ததுன்னா அவன் உயிர் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். உள்ளே உயிர் ஓடிக்கிட்டு இருந்தால் உடம்பு சூடாக இருக்கும். உடம்பு சூடாக இருக்கிறவனுக்கு எதுக்கு மலைஞ்சாலம் வருது இறந்தா? அந்த பயிற்சி பண்ணுவானோ, அதுக்கு பேர் தான் வாசி. அந்த வாசி தான் கை கொடுக்கும், மற்றது எதுவும் கை கொடுக்காது. வான்னா சிவனும் சக்தி, சீனா சிவம், வான்னா சக்தி. அந்த சிவனும் சக்தி இணைஞ்சு தான், 2 பேர்த்தையும் இணைச்சி தான் நம்ம பயிற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் வாசியை. வாசினாவே சிவசக்தி தான். அந்த மகான்களை எப்படி அடக்க வராங்க, என்ன அடக்குறாங்க, அவங்களுக்கு அடையாளம் என்ன, கண்ணில் யாருக்கு அந்த கண்ணில் தெரியாது, சாதாரண மனிதன் பார்க்க முடியாது. அதை உணர்ந்தவங்க உணர்ந்துக்க சொல்ல மாட்டேங்க. அதை இவங்க எந்த நிலையில் அடக்காக இருக்கிறாங்கன்னு அதை உணர்ந்தவங்களுக்கு அந்த அடக்கானவர் உணர்த்துவார், அவங்க சொல்ல மாட்டாங்க. அவர் நல்ல அடக்காயிட்டாரு, நல்ல இறைவனையே நினைச்சிருந்தார், நல்ல அடக்காயிட்டாரு. அவருக்கு தெரியும், அவருடைய மனசுக்கு தெரியும், துடிக்கும். அவங்க மனசுக்கு அது துடிக்கும். அவங்களுக்கு மேலே ஆன்மாவிலிருந்து அவங்களுக்கு தெரியும், மேலே வான்காந்தத்திலிருந்து அவங்களுக்கு வரும், எப்போ போகிறதுன்னு உணர்வு வரும். அவங்க உள்ளுணர்வே உத்தரவுனா அவங்க உள்ளுணர்வே அவங்களுக்கு சொல்லும், இனிமேல் நீங்கள் இருக்க வேண்டாம், அடக்காயம்னு சொல்லும். அவங்களுக்கு உள்ளுணர்வே உதிக்கும். அந்த உள்ளுணர்வு உதிக்கிற போது அந்த உள்ளுணர்வு அதுக்காகவே பல வருஷம் பாடுபட்டுருக்கிறதுனால இந்த நாள் இன்ன கிழமை நான் அடக்காயிருவேன்னு சொன்னால் அடக்காயிருவாங்க. டைம் 1/2 மணி நேரம் முன்ன பின்ன அந்த நாளுக்கு அடக்காயிருவாங்க. மௌன உபதேசத்தில் யார் இருக்கிறாங்களோ அன்னைக்கு தான் முக்தி அடைய முடியும். அவர் கடைசி காலத்தில் அதே மகா தேசிகர் பல வருஷம் படுத்திருந்தாரல்ல, பேசாத. நான் கூட அவர் போய் பாட்டு வந்தேன், 2023 போய் பாட்டு வந்தேன். நான் எங்கள் வீட்லேயும் பாட்டு வந்தேன், நேரில் பார்த்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்திருந்தான். அவர் போனோன்னையுமே முருகான்னு சொல்லுங்கிறாரு. கறி சாப்பிடுவேன்னு கேட்குறாரு. சாப்பிடா இருந்தால் சந்தோஷம், நாங்கள் சாப்பிட்றது இல்லைங்கன்னா உடனே தலையில் தொட்டு ஆசீர்வாதம் பண்ணார். சாப்பிட்டுட்டு தான் மறந்துடுங்க அப்படிங்கிறார். அவ்வளோதான் சொல்கிறார் ஆசீர்வாதம். எதுவுமே படுது. எப்படி கடைசி காலத்தில் அவங்க பேச மாட்டாங்க, நிறுத்திக்குவாங்க. அதனால பயிற்சி பண்ணுங்க. அதனால வாழ்க வளமுடன், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, கொல்லா விரதம் உவளையமெல்லாம் ஓங்குக, நல்லோர் நினைவு நாடெங்கும் பரவுக, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்கவே.